Hi friends, welcome back to Birla's Parvai. இன்னைக்கு Wheels on Table எபிசோட்ல நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படினா கார் லீசிங் பத்தி நம்ம பேச போறோம். நிறைய பேர் நம்ம கார் கன்சல்டிங் பண்ணும்போது இந்த ஒரு क्वेश्चन வந்து கேட்பாங்க. அவங்க கம்பெனில காரோட லீசிங்க்கு ஒரு ஆஃபர் மாதிரி ப்ரொவைட் பண்றாங்க. அது போலாமா வேண்டாமா? அதனால பெனிஃபிட் இருக்கா இல்லையா? யாருக்கு கார் லீசிங் வந்து போக முடியும் அப்படிங்கறத ரொம்ப டீடைல்டா ஒரு கால்குலேட்டிவா டிரான்ஸ்பரண்டா இந்த வீடியோல வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்த வீடியோல நம்ம கூட ஜாயின் பண்ணிக்கிறது யாரு அப்படினா நம்மளோட விஜய் வந்து நம்ம கூட இருக்காரு. நம்மளோட கார் கன்சல்டிங்ல பையிங் சப்போர்ட் விஜய் தான் நமக்கு சப்போர்ட் பண்றாரு. ஃபர்ஸ்ட் கார் லீசிங் அப்படினா என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். இப்போ லீசிங் அப்படிங்கிறது என்ன அப்படினா நதிங் பட் ரெண்டல் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்போ நம்ம வீடு வந்து ரெண்ட் அப்படினு சொல்லுவோம், லீஸ் அப்படினு சொல்லுவோம். கிட்டத்தட்ட அதே மாதிரி காருக்குமே வந்து லீஸ் அப்படின்னு ஒரு ஸ்கீமும் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. பட் ரெண்டல் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ உதாரணத்துக்கு நம்ம வந்து ரெவ் அப்படி சொல்றோம், ஜூம் கார் சொல்றோம். அதெல்லாம் வந்து செல்ஃப் டிரைவிங் ரெண்டல் கார்ஸ். அது என்ன மேக்ஸிமம் 2 days 1 week அந்த மாதிரி நம்ம எடுப்போம். பட் இந்த லீஸ்னு வரும்போது இயர்ஸ்க்கு நீங்க அந்த கார் வந்து உங்க கையில வச்சுக்கலாம். மினிமம் 2 yearsல இருந்து மேக்ஸிமம் 7 years வரைக்கும் அந்த காரை உங்களால லீஸ்ல வச்சுக்க முடியும். அதை தான் வந்து லீசிங் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். இப்போ இதுல என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தோம்னா பேசிக்கலி இது வந்து ரெண்டல்னா என்ன அப்படின்னா ஒரு புது கார் வாங்கி ஒரு லோனுக்கு போறீங்க அப்படின்னா அதுக்கு நீங்க இஎம்ஐ அப்படின்னு ஒன்று கட்டுவீங்க. அதே மாதிரி இந்த லீஸுக்கு ரெண்ட்ங்கிற மாதிரி ஒன்று நீங்க பே பண்ணுவீங்க. அது யாருக்கு பே பண்ணுவீங்கிறதெல்லாம் நம்ம அடுத்து பார்க்கலாம். அப்போ இதுல என்ன பெனிஃபிட் கிடைக்க போகுது உங்களுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களோட சேலரியில இருந்து இந்த லீஸ் அமௌண்ட் வந்து வெளியில போகும்போது நீங்க டாக்ஸை வந்து சேவ் பண்ண முடியும். அப்போ உங்களோட டாக்ஸபிள் இன்கமே வந்து இந்த பே பண்ற அமௌண்ட் அப்படியே வெளியில போகும்போது நீங்க கன்சிடரபிளா நீங்க ஒரு 30% ஸ்லாப்ல இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு நல்ல ஒரு சேவிங்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அது ஒரு எக்ஸாம்பிளாகவும் நம்ம போக போக நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த லீசிங் அப்படின்னா விஜய் இதுல என்னென்ன டைப்ஸ் இருக்கு அப்படிங்கிற பத்தி சொல்லுங்க. லீசிங்ல வந்து 2 டைப் இருக்கு மெயினா. ஒன்று வந்து ஆப்ரேட்டிங் லீசிங் ஆர் கம்பெனி லீசிங்னு சொல்றாங்க. அதாவது டைரக்டா கம்பெனிலேயே நம்ம வந்து கார் எடுக்கிறது. இன்னொன்று வந்து சில கம்பெனிஸ் வந்து அவங்க டைரக்டா அவங்கள்ட்ட அந்த ஆப்ஷன் இல்லை. ஸோ அவங்க என்ன சொல்றாங்க, தேர்ட் பார்ட்டி ஒருத்தங்க இருக்காங்க, தேர்ட் பார்ட்டி லீசிங் கம்பெனியை டைப் பண்ணி விட்டுறாங்க, அவங்க மூலயமா நம்ம எடுக்கிற மாதிரி. ஸோ இதுதான் இந்த 2 டைப்பு. அதில் கம்பெனி லீசிங் பார்த்தீங்கன்னா வெஹிக்கிளுமே கம்பெனி நேமில் தான் இருக்கும். இந்த தேர்ட் பார்ட்டி நம்ம போகிறப்போ நம்ம பேர்லையும் இருக்கும், இல்லை கம்பெனி பேர்லையும் இருக்கும். கரெக்ட். ஸோ இது விஜய் சொன்ன மாதிரி தான். பட் இப்போ நாங்கள் சொல்கிற இந்த டாபிக் வந்து நம்ம கார் கன்சல்டிங் பண்ணும்போது நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் வந்து கொடுத்த டீட்டெயில்ஸு, அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃப்ரெண்ட் சர்க்கிளில் ஒரு கார்பரேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்க கிட்ட இருந்து கலெக்ட் பண்ண டேட்டா தான் இது. பட் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் மேபி ஒரு கார்பரேட் ஆஃபீஸில் ஒரு ஹெச்ஆராக இருக்கலாம், இல்லை ஒரு ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கலாம், இல்லை நீங்கள் இந்த ஸ்கீமில் ஒரு கார் எடுத்துருக்கலாம். உங்களுக்கு இதை விட பெட்டராக ஐடியா கிடைச்சிருக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்கும். அதை கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி ஸ்கீமில் கார் எடுக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ரைட். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா இந்த லீசிங் போறதுனால நமக்கு ஃபினான்ஷியலா எந்த மாதிரி ஹெல்ப் பண்ண போகுது அப்படின்னு நம்ம பார்ப்போம். இப்போ உங்களுக்கு வந்து சிடிசி அப்படின்னு சொல்லி ஒரு வேல்யூ உங்களோட பேக்கேஜில் இருக்கும். அப்போ இந்த சிடிசி அப்படிங்கிறது என்னது, காஸ்ட் டு கம்பெனி அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அதுல இந்த லீஸுங்கிற அமௌண்ட்டை வந்து உள்ள கொண்டு வந்துருவாங்க. ஐ மீன் என்ன அர்த்தம் அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு ஒரு எக்ஸாம்பிளோடய நம்ம பார்க்கலாமே. இப்போ உங்களோட சேலரி வந்து சிடிசி 25 lakhs அப்படின்னு சொல்லி நம்ம எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கலாம். அப்போ நீங்கள் வந்து ஒரு லீஸுக்கு ஒரு கார் எடுக்க போறீங்க. அந்த கார் ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஹோண்டா சிட்டி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஒரு விஎக்ஸ் வேரியன்ட் அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா அதோட ஆன் ரோட் காஸ்ட் வந்து ஒரு 16 லட்சம் ரூபாய் உங்களுக்கு ஆகுது. அதுக்கு இன்சூரன்ஸ் அப்படின்னு நீங்கள் பே பண்ண போறீங்க. ஒரு 3 வருஷத்துக்கு நம்ம இந்த லீஸ் போகிறோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம கணக்கு எடுத்துக்கலாம். 3 வருஷத்துக்கு அந்த இன்சூரன்ஸ் நீங்கள் போனீங்கன்னா ஒரு 1 லட்சம் ரூபாய் வந்து நீங்கள் லீஸ் அமௌண்ட்டாக ஐ மீன் இன்சூரன்ஸ் அமௌண்ட்டாக நீங்கள் பே பண்ணுவீங்க. அப்போ மொத்தம் 17 லட்சம் ரூபாய் இந்த 3 வருஷத்தில் ஒரு ஆன் ரோட் காஸ்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அப்போ இந்த ரெண்டல் வந்து நீங்கள் எவ்வளோ பே பண்ண போறீங்க, அதாவது இந்த லீஸ் அமௌண்ட் எவ்வளோ பே பண்ண போறீங்கன்னா ஒரு 60,318 ரூபாய் வந்து ஒரு லீஸ் அமௌண்ட்டா ஒரு மாசத்துக்கு நீங்க பே பண்ணுவீங்க. அதை இயர்க்கா நீங்க கன்வெர்ட் பண்ணீங்க அப்படின்னா 7,25,000 ரூபாய் வந்து நீங்க வருஷத்துக்கு நீங்க பே பண்றீங்க. அப்போ உங்க சேலரி 25 லட்சம் ரூபாய், அதுல இருந்து இந்த 7,25,000 ரூபாய் நீங்க மைனஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களோட சேலரியே எவ்வளவா மாறிடுது அப்படின்னா 17,75,000 மாறுது. ஓகே, அப்போ அந்த 7,25,000 ரூபாய்க்கு நீங்க ஒரு 30% ஸ்லாப்ல தான் ஆஃப்கோர்ஸ் இருப்பீங்க. அப்படி இருக்கும்போது நீங்க சேவ் பண்ண போற அமௌண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 2,17,500 ரூபாய் வந்து டாக்ஸ்ல நீங்க
சேவ் பண்ணுவீங்க. இது ஒரு வருஷத்துக்கு. அப்போ வருஷத்துக்கு 7,25,000 அப்படின்னு நம்ம கணக்கு பண்ணோம்னா 3 வருஷத்துக்கு நீங்கள் கெட்ட போகிற அமௌண்ட் வந்து 21,71,000. அதில் 30% டேக்ஸை நீங்கள் சேவ் பண்ணுறீங்க அப்படின்னு கணக்கு எடுத்தோன்னா 6,50,000 வந்து டேக்ஸு நீங்கள் சேவ் பண்ணுறீங்க. சரியா? இதில் ரெசிடுவல் வேல்யூ அப்படின்னு சொல்லி ஒன்று வந்து இந்த ஸ்கீமில் உங்களுக்கு போடுவாங்க. அது ஒரு 5% வேல்யூ வந்து உங்களுக்கு இருக்கும். வெஹிக்கிள் காஸ்ட்டோட 5% போடுவாங்க. இது எதுக்குன்னா நம்ம அந்த 3 வருஷம் கழிச்சு காரை வாங்க போகிறோம்னா அது ரெசிடுவல் வேல்யூவும் பே பண்ணணும். பே பண்ணணும். ஓகே. ஸோ அப்போ நீங்கள் டோட்டலாக ஒரு லீசிங் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா அது 21,71,000 பிளஸ் இந்த 50,000 ஒரு 22,21,000 வந்து நீங்க அந்த காரோட வேல்யூவா நீங்க பே பண்ண போறீங்க. அதுல நீங்க சேவ் பண்ணது ஒரு 6,50,000. அப்போ ஒரு 15,71,000 வந்து 3 வருஷத்துக்கு அப்புறமா அந்த காரோட வேல்யூ வந்து உங்களுக்கு இருக்கும். ஓகே. இப்போ இதே காரை நம்ம இந்த லீசிங் பதிலாக நம்ம லோன் எடுத்திருந்தா எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதே நம்ம ஹோண்டா சிட்டி எடுத்துப்போம். இது வந்து 16 லட்சம் இந்த வண்டியோட ஆன் ரோடு. இதே இன்சூரன்ஸ் வந்து 3 இயர்ஸுக்கு வந்து நம்ம 1 lakh ஆகுது. ஸோ வருஷத்துக்கு இந்த காரோட இப்போ வந்து நம்ம கரண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வச்சு பார்க்குறப்போ 9% வச்சுக்கலாமே. அந்த 9% பார்க்குறப்போ மந்த்லி இஎம்ஐ நமக்கு 51,500 வருது. ஸோ வருஷத்துக்கு 6.25 லட்சம் வருது. இதே நீங்கள் 3 வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 6.25 லட்சம் இன்ட்டு 3 வருஷம். ஸோ அப்போ வந்து 18,60,000 வருது. இதுலேயுமே இன்சூரன்ஸ் அந்த 1 lakh அமௌண்ட் ஆட் பண்ணோன்னா மொத்தமாக அந்த 18,60,000 ப்ளஸ் 1 lakh இன்சூரன்ஸ் சேர்த்து பார்த்தீங்கன்னா 19,60,000 வருது. இது நமக்கு பார்க்குறப்போ எப்படி இருக்குன்னா லீசிங்கில் வந்து நம்ம 22 லட்சம் ஆச்சு, இதில் வந்து 19,80,000 தானே ஆகுதுன்னு நினைப்போம். ஆனால் அந்த லீசிங்கில் நம்ம டேக்ஸ் சேவ் பண்ணுற ஒரு 6.5 lakh. ஸோ அதோட நெட்டு பார்த்தோம்னா 11,71,000 தான் லீசிங்கில். லோன் பார்க்குறப்போ 19,60,000. ஸோ இதோட டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 4 லட்ச ரூபா சேவ் ஆகும் லோன் விசஸ் லீசிங். ஸோ ஸ்டில் அதான் லீசிங் போகிறதுக்கு இதுதான். நம்ம லோன் பண்ணால் நம்ம சேவ் பண்ண மாட்டோம். இன்னொன்று நான் வந்து டவுன் பேமெண்ட் பண்ணுவேனே அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. பட் ஸ்டில் அது உங்கள் பாக்கெட்லேருந்து போடுறீங்கல்ல. காருங்கிறது ஒரு டிப்ரிசியேஷன் ப்ராடக்ட்டு. ஸோ அது இனிமேல் அது டிப்ரிசியேஷனாக தான் எடுத்துக்க முடியும். ஸோ அதனால தான் நம்ம வந்து 16 லட்சம் உள்ள ஒரு காரை டைரெக்டாக லோனில் எடுக்கிறது லீசிங் எடுக்கிறதுக்கான டிஃப்ரென்ஸ் பார்த்தோம். இதுலேயே வந்து இன்னொன்று இருக்குது, ஆப்ரேட்டிங் ஆர் கம்பெனி லீசிங்னு சொல்கிறோம். அதாவது டேரெக்டாக இந்த கம்பெனி லீசிங். ஸோ அதில் வர்றப்ப என்னன்னா நிறைய கம்பெனிஸ் எப்படி பண்ணுறாங்கன்னா இந்த நம்ம நார்மல் தேர்ட் பார்ட்டி லீசிங்லாம் வந்து உங்களுக்கு அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்குது. அதனால தான் 22 lakhs வரையும் போகுது. அப்போ லீசிங் அப்படின்னு பார்க்கும்போது ஒவ்வொரு கம்பெனியும் ஒவ்வொரு மாதிரி ஃபாலோ பண்ணுறாங்க. ஆக்சுவலாக மேபி நீங்கள் இருக்கிற கம்பெனியில் வேற மாதிரி கூட இருக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு தேர்ட் பார்ட்டி வழியாக லீசிங் போகிற பீப்புளும் இருக்காங்க கம்பெனி. அப்போ அந்த கம்பெனி என்ன பண்ணுறாங்க, அந்த பர்டனை அவங்க எடுத்துக்காம இன்னொரு தேர்ட் பார்ட்டியில் போய் டைப் பண்ணிட்டு அவங்க மூலமாக அவங்களுக்கு லீசிங்கில் கார் எடுத்து கொடுக்குறாங்க. அப்படி பண்ணும்போது டெஃபினட்டாக அவங்க இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னு சொல்லி ஒன்று ஆட் பண்ணுறாங்க. எப்படி நீங்கள் வந்து ஒரு கார் லோன் போகும்போது இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு ஒன்று பே பண்ணுறீங்களோ அதே மாதிரி அந்த லீசிங் கம்பெனியும் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று உங்களுக்கு போடுவாங்க. அந்த இன்ட்ரெஸ்ட்டோட சேர்த்து தான் நீங்கள் மந்த்லி வந்து உங்கள் சேலரியிலேருந்து டிடெக்ட் ஆக போகுது. இன்னொரு டைப் ஆஃப் கார்பரேட் என்ன பண்றாங்கன்னா டைரக்டா ஓன் லீசிங் பண்றாங்க. அப்போ அந்த கம்பெனியே என்ன பண்ணிக்கும் அப்படின்னா அந்த காரோட லீசிங்கை எடுத்துக்கும். அப்போ உங்களுக்கு என்ன கார் வேணும் என்னங்கிறத நீங்களே போய் ஷோரூம்ல பார்க்கலாம், நீங்களே கோட் வாங்கலாம், நீங்களே அந்த காரை டெலிவரி எடுத்துக்கலாம். பட் ஒன்லி திங் என்ன அப்படின்னா ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து கம்பெனி நீங்க இந்த 2 பேரும் சேர்த்து வந்து அந்த காரை வந்து ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க. அந்த டைம்ல அந்த கம்பெனி உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயா வந்து அந்த லோனை வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அப்படி வரும்போது அந்த தேர்ட் பார்ட்டியில் போற விட இது வந்து ரொம்பவே அதிகமாக பெனிஃபிட்டாக இருக்கும். இட் டிபெண்ட்ஸ் ஆன் த கம்பெனி. இன்கேஸ் அப்படி கம்பெனி ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னா என்ன மாதிரி வேல்யூ வருதுங்கிறத நம்ம பார்க்கலாம். ஆமாம். இப்போ அதே நம்ம 25 lakhs சிடிசி எடுத்துப்போம். அதே ஹோண்டா சிட்டி விஎக்ஸ் வேரியன்ட் வாங்குகிறோம். உங்களுக்கு அது தெரியும், ஆன் ரோடு வந்து 16 lakhs. ஸோ அதோட இன்சூரன்ஸ் காஸ்ட் 3 இயர்ஸ்க்கு 1 lakh. ஸோ டோட்டலாக 17 lakhs. ஸோ இதை நம்ம அப்படியே 3 இயர்ஸ்க்கு டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா பெர் மந்த் 47,222 rupees வருது. ஸோ 1 இயருக்கு பார்க்குறப்போ 5.6 lakh. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா 1 இயருக்கு 5.6 lakh. உங்களோட சிடிசி வந்து 25 lakh. இப்போ 25 lakhல இந்த 5.6 நம்ம டிடெக்ட் பண்ணோம்னா 19.3 lakh உங்களுடைய அதாவது டாக்ஸபிள் சேலரி மாறிடும். ஸோ இதில் பார்க்குறப்போ இந்த 5.6 lakhக்கு நம்ம 30% பார்க்குறப்போ நீங்கள் இயர்லி 1.7 lakh சேவ் பண்ணுறீங்க. 3 இயர்ஸ்க்கு பார்க்குறப்ப 5.10 lakh சேவ் பண்ணுறீங்க. இதுல ஒரு ரெசிடுவல் வேல்யூ. ஆமா, இதுலயும் ஒரு ரெசிடுவல் வேல்யூ இருக்கு, அதே 5%. ஸோ டோட்டலா பார்க்குறப்போ 17,50,000. ஸோ இதுல நீங்க சேவ் பண்ணது வந்து 5.10 lakh. ஸோ அந்த காரோட வேல்யூ வந்து வெறும் 12,40,000 தான்.
ஓகே, அப்போது டைரக்ட் கம்பெனி லீசிங் வந்து நீங்கள் க்ளோஸ் டு அவர் சொன்ன மாதிரி ஒரு 5,10,000 ரூபாய் வந்து நீங்கள் சேவ் பண்ணுறீங்க, ரைட்? அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு 17.5 லட்ச ரூபா காரை 3 வருஷத்துக்கு அப்புறமா ஒரு 12,40,000 ரூபாயா உங்கள் பேருக்கு நீங்கள் மாற்றிக்கிறீங்க. ஓகே, அதுதான் மீனிங். அப்போ அந்த 3 வருஷத்தில் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க, அந்த யூஸ் பண்ண ஒரு காரை நீங்களே யூஸ்டு காராக உங்கள் பேரில் மாற்றுற மாதிரி. அப்போ அந்த லீஸில் வந்து ஒரு மைனஸ் என்ன அப்படின்னா, ஆல்ரெடி வந்து உங்கள் கம்பெனி பேரில் இருக்கும், உங்கள் பேர்லேயும் இருக்கும். அது திருப்பி நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது நீங்கள் செகண்ட் ஓனராக தான் வந்து வருவீங்க. அப்படி செகண்ட் ஓனராக வரும்போது நீங்கள் பே பண்ண போகிற அமௌண்ட் வந்து அந்த 12,40,000 ரூபா நீங்கள் ஆல்ரெடி பே பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் நேம் ட்ரான்ஸ்ஃபர் மட்டும் வந்து உங்களுக்கு அது நடக்கும். அப்போ நீங்கள் உங்கள் காரை சேல் பண்ணீங்கன்னா தேர்ட் ஓனராக தான் நீங்கள் உங்கள் காரை வந்து சேவ் பண்ண முடியும். அந்த ஒரு நெகட்டிவ் வந்து இந்த லீசிங்கில் உங்களுக்கு இருக்கும். இப்போ இதோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இது மெயினான பெனிஃபிட் வந்து ஒரு டேக்ஸ் வந்து நீங்கள் சேவ் பண்ண முடியும் கண்டிப்பாக. அதுவும் நீங்கள் வந்து ஒரு 30% ஸ்லாப்ல இருக்கீங்க அப்படின்னா இந்த லீசிங்குரிய அமௌண்ட் வந்து ஒரு கன்சிடரபிளான அமௌண்ட்டாக உங்கள் சேலரி விட்டு அது வெளியில் போகும். அப்போ 30% அப்படிங்கிறது ஒரு பெரிய ஹியூஜ் வேல்யூவாக வந்து உங்களுக்கு இருக்கும். ஏன்னா காருங்கிறதே வந்து ஒரு டிப்ரிசியேஷனாக தான் நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த டிப்ரிசியேஷன் ப்ராடக்ட்டை வச்சு நீங்கள் ஒரு பெனிஃபிட் எடுக்கிறீங்க அப்படிங்கிறது தான் இந்த லீஸ். இப்போ ஒரு சில கம்பெனி பார்த்தீங்கன்னா எவ்ரி 3 இயர்ஸுக்கு இந்த லீசிங் பாலிசியை உங்களுக்கு ரெனியூவல் பண்ணி கொடுப்பாங்க. இப்போ என்ன மீனிங்னா 3 வருஷத்துக்கு ஒருக்க அந்த காரை வந்து நீங்கள் திருப்பியும் வேற காராக நீங்கள் மாற்றிக்கலாம். அப்போ அந்த காரை வந்து நீங்கள் திருப்பியும் ரீசேல் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ரீசேல் பண்ணுற அந்த பல்க் அமௌண்ட் ஒரு சேவிங்காக எடுத்து நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டில் போட்டுட்டு திருப்பியும் ஜீரோலேருந்து ஒரு லீசிங்கை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த நீங்கள் வித்த அந்த அமௌண்ட்டு அப்படி பல்காக உங்களுக்கு வருது, திருப்பியும் புதுசாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, திருப்பியும் ஒரு டேக்ஸோட சேவிங்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்குது. இப்படி தான் மோஸ்ட் ஆஃப் த கார்பரேட் கம்பெனியில் ஒரு லெவலுக்கு மேலே போனவங்க இந்த மாதிரி தான் லீசிங் பாலிசியை எஃபெக்டிவாக வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணுவாங்க. பட் நீங்கள் இந்த மாதிரி ஒரு கால்குலேட்டிவாக நீங்கள் வந்து இருக்கணும். அப்படி இருந்தீங்கன்னா தான் அதோட பெனிஃபிட்டை வந்து உங்களால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும், ரைட்? ஆமாம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு பெனிஃபிட்டும் இதில் இருக்குது. என்ன பெனிஃபிட்னா, எல்லாரும் நினச்சிட்டு இருக்காங்க நம்ம காரோட காஸ்ட்டும் இன்சூரன்ஸ் மட்டும்தான் உள்ள வருதுன்னு. இல்லை, உங்களோட சேலரி பேக்கேஜுக்கு உங்கள் லிமிட் அதாவது எவ்வளோ இருக்குதோ உங்கள் க்ரைட்டீரியாவில் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆக்சரிஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கார் வாங்கினா நம்மளோட கொட்டேஷனில் வருதுல்ல இந்த ஆனுவல் மெயின்டெனன்ஸ், அதுவுமே அதாவது ஏஎம்சி, சர்வீஸ் பேக்கேஜஸ், ஆக்சரிஸ், இது எதை வேணால் அந்த லிமிட்டுக்குள்ளே நீங்கள் எதை வேணால் ஆட் பண்ணிக்கலாம். அதையுமே நீங்கள் டிவைட் பண்ணி ரெண்டல் இதாக நம்ம மந்த்லியாக பே பண்ணி. இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா, உதாரணத்துக்கு உங்களோட ஸ்கீம் படி உங்களோட எலிஜிபிலிட்டி 25 லட்ச ரூபா கார் அப்படின்னு நீங்கள் வச்சுக்கலாம். பட் நீங்கள் வாங்கின காரு 21 லட்ச ரூபா அப்படின்னா அதில் இன்னும் ஒரு 4 லட்ச ரூபா உங்களுக்கு பேலன்ஸ் இருக்குது. அந்த 4 லட்ச ரூபாய் நீங்கள் என்ன பண்ணலாம்னா, மேபி அக்சஸரியாவோ ஒரு பிபிஎஃப் நீங்கள் போடுறீங்க, கார் ஆடியோ அப்கிரேட் பண்ணுறீங்க, இல்லை ஏதோ ஒரு டிஸ்பிளே மாதிரி ஏதோ ஆட் பண்ணுறீங்க, சம்திங். ஸோ அப்படி பண்ணும்போது அந்த பில்லை வச்சு அதையுமே இந்த லீஸுக்குள்ளே உங்களால் கொண்டு வர முடியும். ஓகே, அந்த வேல்யூமே வந்து 12 டிவைட் பண்ணி கம்பெனி வந்து உங்களுக்கு லீஸ்க்குள்ளே கொண்டு வந்துடுவாங்க, ரைட்? அதுவும் வந்து கண்டிப்பாக ஒரு பெனிஃபிட் அப்படின்னு சொல்லலாம். அது இல்லாமல் வேறு டிஸ்அட்வான்டேஜஸ்ன்னு பார்த்தோன்னா அவங்களுக்கே தெரியும். நீங்கள் இதை நம்ம லீசிங்கில் எடுக்கிறப்போ ஒரு மினிமம் 3 இயர், 5 இயர், 7 இயர் இப்படி டிஃப்ரெண்ட் இயர்ஸில் நமக்கு டென்யூரில் இருக்குது. அது என்னவோ அந்த இது வரைக்கும் நம்ம ஆர்கனைசேஷனில் இருந்தாகணும். கரெக்ட். இப்போது கம்பெனி வந்து இப்படி ஒரு பெனிஃபிட் கொடுக்குறாங்க அப்படின்னா டெஃபினட்டாக அதுக்கு பின்னாடி வந்து அவங்களுக்கு ஏதோ ஒரு பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதுதான் ரிட்டன்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ எம்ப்ளாயி வந்து ஃப்ளோட்டிங் ஆகிறத அவாய்ட் பண்ணுறத ஒரு ஹோல்டு பண்ணிக்கிறதுக்காக அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி ஒரு ஆஃபரில் போட்டு அவங்கள ஹோல்டு பண்ணி வச்சுக்குவாங்க. ஓகே, அப்போ என்ன கிடைக்குது அப்படின்னா, நீங்கள் இன்கேஸ் வெளியில் போகணும் பேப்பர் போட்டு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ண வேண்டியிருக்கும், ஒன்று காரை சாக்ரிஃபைஸ் பண்ணி அவங்கக்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ண வேண்டியிருக்கும், இல்லை அப்படின்னா பேலன்ஸ் அமௌண்ட்டை கம்ப்ளீட்டாக செட்டில் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வெளியே வர்றதுக்கும். அப்போது கண்டிப்பாக நம்ம யோசிப்போம், பேப்பர் போடுறதுக்கு முன்னாடி இப்படி ஒரு ஸ்ட்ரகிள் இருக்குது, இது நம்ம கண்டிப்பாக எடுக்கணுமா அப்படின்னு நம்ம யோசிப்போம். இந்த ஒரு தாட்டுக்காக தான் அவங்க எப்படி ஒரு ஆஃபர், ஒரு டீலை வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த லீசிங்கில் ஒன்ஸ் ஒரு காரை வாங்கிட்டோம், மேபி அந்த கார் பிடிக்கலனா கூட நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியாது. அதுவுமே ஒரு லாக்கு தான். அது வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 7 இயர்ஸ்லாம் வந்து லீசிங்லலாம் போயிட்டோம்னா அந்த 7 இயர்ஸுக்கு நம்ம அப்கிரேட் பண்ணணும்னு நினச்சாலும் அப்கிரேட் பண்ண முடியாது. அகெயின் நீங்கள் அந்த இல்லைனா பேலன்ஸை செட்டில் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு புது காரை வாங்கணும், இல்லை நம்மள ஓன் மணியில் தான் வாங்குற மாதிரி இருக்கும். இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். அப்புறம் வந்து அதான் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி டைரக்ட் கம்பெனியில் நீங்கள் வாங்குறப்போ, லீசிங்கில் வாங்குறப்போ அந்த கார் வந்து கம்பெனி பேரில் இருக்கும். ஸோ உங்கள் நேமில் நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். திரும்ப நீங்கள் ரீசேல் வேல்யூவில் இது கண்டிப்பாக அடி வாங்கும். கரெக்ட். அப்போது
உங்களுக்கு இன்னொரு கொஸ்டின் வரலாம், நான் வந்து பிஸ்னஸ் பண்ணுறேன், நான் லீஸில் ஒரு கார் எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆன்சர் டைரெக்டாக நோ அப்படின்னு கூட சொல்லலாம். எதனாலனா ஒரு தேர்ட் பார்ட்டி லீசிங் கம்பெனி வழியாக தான் நீங்கள் போகணும். அந்த தேர்ட் பார்ட்டி லீசிங் கம்பெனிக்கு இருக்கிற ஒரே ஹோல்டு என்ன அப்படின்னா அந்த ஷூரிட்டி அப்படிங்கிற விஷயம். அந்த ஷூரிட்டி வந்து ஒரு கார்ப்பரேட் கம்பெனி வந்து அவங்க சார்பாக வந்து கொடுக்கும்போது இந்த தேர்ட் பார்ட்டி வந்து நம்பி அந்த காரை வந்து ஒரு லீஸாக உங்களுக்கு கொடுக்குறாங்க. இன்கேஸ் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறவங்க லீஸுக்கு ஒரு கார் எடுக்கிறீங்க, 2 தடவை 3 தடவை ப்ராப்பராக ரெண்ட்டை பே பண்ணுறீங்க, அடுத்து அந்த காரை எடுத்துகிட்டு ஓடிட்டீங்க அப்படின்னா உங்களை எப்படி அவங்க பிடிக்க முடியும்? இந்த மாதிரி ஒரு ஹோல்டு வந்து இருக்குது. அதனால் ஒரு இண்டிவிஜுவல் வந்து கண்டிப்பாக ஒரு லீசிங் அப்படின்னு சொல்லி போய் எடுக்கிறது பாசிபிலிட்டி ரொம்ப ரொம்ப கம்மி. இப்போ கார்ப்பரேட்டில் வழியாக நம்ம போகும்போது தான் இந்த லீசிங்கிற பெனிஃபிட்டை வந்து நம்மளால் எடுக்க முடியுது. ஸோ ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஸ்டேட்டில் நீங்கள் இருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏதோ வேல்யூலாம் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி. அஃப்கோர்ஸ் இதை கொஞ்சம் நீங்கள் வந்து ரீப்ளே பண்ணி பார்த்து ஒரு பேப்பர் எடுத்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிளியராக ஒரு ஐடியா வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அஃப்கோர்ஸ் நீங்கள் ஒரு கார்ப்பரேட் கம்பெனியில் இருக்கீங்க, ஒரு 30% டேக்ஸ் லேபுக்கு மேலே நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்கள் கம்பெனியில் இந்த மாதிரி லீசிங்குரிய ஒரு ப்ரொவிஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து அதை வந்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு வந்து அது கண்டிப்பாக ஒரு டேக்ஸ் சேவராக இருக்கும். ஆனால் அந்த காரை வாங்கினேன்னா நான் ஃபியூலை போட்டு நான் ஊர் சுற்றுவேன், அதுக்கு நான் அடிஷ்னலாக செலவு பண்ண வேண்டியிருக்குமே அப்படின்னு நினச்சி கண்ட்ரோல் இல்லாமல் போயிடும் நீங்கள் நினச்சிங்கன்னா அது டிபெண்ட்ஸ் ஆன் த இண்டிவிஜுவல். ஓகே, ஸோ இப்போ ஓவராலாக லீசிங்கிறது ஒரு நல்ல பெனிஃபிட் வந்து உங்களுக்கு கொடுக்கும். அதை யார் எடுக்க முடியும்னா கண்டிப்பாக ஒரு கார்ப்பரேட்டில் ஒர்க் பண்ணுற ஒரு எம்ப்ளாயி தான் வந்து அதை எடுக்க முடியும். இண்டிவிஜுவலாக பிஸ்னஸ் பண்ணுறவங்க மேபி அவங்க கம்பெனி ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க, அவங்க கம்பெனி வழியாக நீங்கள் லீஸாக எடுக்க முடியும் அப்படின்னா அந்தளவுக்கு ஒரு பெரிய ஆர்கனைசேஷன் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதுவும் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். உங்கள் எம்ப்ளாயி கூட இதை ஒரு ஆப்ஷனாக வந்து நீங்கள் ட்ரை பண்ண முடியும். ஸோ தட் எம்ப்ளாயி உங்கள் பக்கம் ஒரு 3 வருஷமோ 7 வருஷமோ உங்கள் கையில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம். நான் முதலே சொன்ன மாதிரி நீங்கள் வந்து லீஸில் ஒரு கார் எடுத்துருக்கலாம், இல்லை உங்கள் கம்பெனியில் ஒரு டீல் வந்து கொடுக்கலாம். டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு பெட்டராக தெரியும் அப்படின்னா தாராளமாக கமெண்ட்டில் வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மீண்டும் அடுத்து வேற ஒரு வீடியோவில் உங்களை வந்து நாங்கள் சந்திக்கிறோம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிர்லா விஜய். பாய்.